வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான மதுரகவி ஆழ்வார் குறித்து காணொளியில் காண்போம். மதுரகவி ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். பாண்டிய நாட்டில் திருக்குருகூர் எனும் ஆழ்வார் திருநகரிக்கு அருகிலுள்ள திருக்கோளூரில் ஈச்சவர வருஷத்தில் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர். நம்மாழ்வார் பிறந்த 798க்கு சற்று முன் பிறந்தவர். நம்மாழ்வார்க்கு பிறகும் வாழ்ந்தவர். இவர் பெருமானை தன் பாசுரங்களில் பாடாமல் தன் ஆசிரியரான நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரை போற்றியே 11 பாசுரங்களை பாடியுள்ளார். மதுரகவி ஆழ்வார் இளமை காலத்தில் இவர் வேத சாஸ்திரங்களை நன்கு பயின்றவர். ஒரு காலகட்டத்தில் உலக விஷயங்களில் பற்று நீங்கி அயோத்தி, மதுரா முதலிய வடநாட்டு திவ்ய தேசங்களை சேவிக்க சென்றவர். ஆசிரியரை கண்டுகொள்ளல். அயோத்தியில் தங்கியிருந்த பொழுது ஒரு நள்ளிரவில் வெளியே வந்தபோது தெற்கே ஒரு பேரொளியை காணுற்று வியப்படைந்தார். மறுநாள் நள்ளிரவிலும் அதே ஒளி அவ்வாறே தோன்றிற்று. உடனே மதுரகவிகள் தெற்கே ஓர் அதிசயம் நிகழ்ந்துள்ளது, அதனை சென்று காண வேண்டும் என்று தீர்மானித்து தெற்கு நோக்கி புறப்பட்டார். அவ்வொளி தோன்றிய இடமாகிய திருக்கூரை வந்தடைந்தார். புளிய மரத்தின் கீழ் எழுந்தி அருளியிருந்த அவ்வொளியாகிய நம்மாழ்வார் சமாதியில் இருக்க கண்டார். முதலில் ஒரு பெரிய கல்லை கீழே போட்டு அச்சத்தத்தினால் அவர் சமாதியை கலைத்தார். மேலும் அவர் நிலையை அறிய விரும்பி செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினாவினார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று விடை வந்தது. இந்த வினாவிடை இரண்டிலும் தத்துவம் பொதிந்துள்ளது. சூட்சமமாயிருக்கும் ஜீவன் பிறப்பெடுத்தால் அதன் வாழ்வு எப்படி இருக்கும் என்பது கேள்வி. தன் புண்ணிய பாவங்களின் பயன்களை நுகர்வதே அதன் வாழ்க்கையாக இருக்கும் என்பதை விடை. என்னே ஒரு கேள்வி, என்னே ஒரு அற்புதமான பதில். மதுரகவிகள் அக்கணமே அவரை தன் ஆசிரியராக வரித்தார். நம்மாழ்வாரும் இவரை அடிமை கொண்டு மூவகை தத்துவங்களின் இயல்புகளையும் மற்றும் அறிய வேண்டிய யோக ரகசியங்களையும் தன்னுடைய சீடருக்கு உபதேசித்தார். ஓம் நமோ நாராயணா எனும் திருமந்திரம், அதில் ஓம் என்பது முதல் பதம், நமோ என்பது மையப்பதம், நாராயணா என்பது 3வது பதம். இதில் ஓம் என்பது பகவானுக்கு அடிமைப்பட்டிருப்பதை சொல்கிறது. 2வது பதம் ஆசிரியனுக்கு தொண்டு செய்வதை வலியுறுத்துகிறது. மதுரகவியின் பாசுரங்கள் திருமந்திரத்தின் மத்திய பதமாக எண்ணி அதை பிரபந்தத்தின் நடுவே வைத்துள்ளார்கள் ஆசிரியர்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தினுள் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தது கன்னி நுண் சிறு தாம்பு என்ற ஒரே ஒரு பதிகம்தான். அதிலுள்ள 11 பாடல்களும் திருக்குருகூர் நம்பியான நம்மாழ்வாரை ஏற்றி பாடுவதே. அதில் ஒரு 2வது பாடல், நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவமுற்று அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவேனே என்று பாடுகிறார். சிறிய ஜீவாத்மா ஆத்மாவிலிருந்து தங்கி அது வாழும் இடத்தை அனுபவிக்கின்றது என்பது இதன் பொருள். நம்மை சுற்றியுள்ள அனைத்து நபர்களுக்கும் நன்மை தீமைகளை செய்வதன் மூலம் நமது மனித ஆன்மாக்கள் அனைத்தும் சாதாரண வாழ்க்கையுடன் என்று பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை பதில் விளக்குகின்றது. ஒரு நபர் இது போன்ற செயல்களை செய்தால் அவர் அதையே அனுபவிப்பார், மேலும் அவர் மோட்சத்தை அடைய முடியாது. இதை கேட்ட மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் செவிடோ ஊமையோ மட்டுமல்ல, புலமை மிக்க தத்துவ ஞானம் கொண்டவர் என்பதை உணர்ந்தார். நம்மாழ்வார் ஒரு ஞானியாக இருக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்தார். யாருடைய காலடியில் தான் அதிகம் கற்றுக்கொள்ள முடியும். உடனே நம்மாழ்வாரை ஆன்மீக குருவாய் கொள்ள முடிவு செய்து அவர் காலில் விழுகிறார். ஸ்ரீமன் நாராயணனுக்கும் சாதாரண மனிதருக்கும் உள்ள தொடர்பை விளக்கி அவருடைய திருவடியை எப்படி அடைவது என்பதை விளக்கும் வேதத்தை நம்மாழ்வாரிடம் கற்று மாணாக்கர் மதுரகவி ஆழ்வார் ஆவார்.
பதிலுக்கு மதுரகவி ஆழ்வார் சீமன் நாராயணனை புகழ்ந்து தனது பாசுரங்களை எழுதினார். இது 11 பாசுரங்கள் கொண்ட கண்ணினுன் சிறு தாம்பு என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வாரின் திருவருளைச் செய்து கோயில் வைத்து அவருக்கு தினமும் பூசைகள் செய்து தன் ஆன்மீக குருவான நம்மாழ்வாரின் பெருமைகளை போற்றி பாடி வாழ்க்கையை நடத்தி வந்தார் மதுரகவி ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதும் மதுரகவியின் 11 பாசுரங்கள் மட்டுமே பகவானை போற்றவில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. மாறாக மதுரகவிகள் ஆச்சாரியார் நம்மாழ்வாரின் மகியை பற்றி பேசுகிறார். மதுரகவிகள் பிறப்பால் ஒரு பிராமணர் மற்றும் அவர் ஸ்ரீ நம்மாழ்வாரை விட மிகவும் மூத்தவர். மேலும் வேதங்களை கற்று நன்கு அறிந்தவர், உயர்கல்வி கற்றவர். ஆனால் மதுரகவிகள் வயதில் ஒரு பிராமணன் அல்லது பெரியவர் என்ற பெருமையை அல்லது நன்றாக படித்தவர் என்ற பெருமையை தகர்த்து ஸ்ரீ விஸ்வசேனரின் அவதாரமாக கருதப்பட்ட நம்மாழ்வாரின் பாதங்களை சரணடைகிறார். இறைவனை சரணடைந்தோர் நற்கதியை அடைவார் என்பதற்கு மதுரகவி ஆழ்வார் ஒரு சான்று. நன்றி, வணக்கம்.